பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கானா, என் மனசுல தான் இருக்கான ஒழிய நிஜத்துல அவன் இல்ல, நிஜத்துல அவன் கிடையாது. இப்ப நான் எங்க இருந்து அவனை தூக்கணும்னா மனசுல இருந்து தூக்கணும். இப்ப மனசுல இருந்து பழைய மனுஷனை தூக்கணும்னா புதிய மனுஷனை பத்தி நீங்க நிறைய அறிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விதையை எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த விதை காத்துக்கு கூட என்னாகும், காத்துக்கு கூட எங்க பறக்கும். ஆனா அந்த விதைய வளர்றதுக்கு ஒரு இடத்துல நட்டு வச்சிங்கன்னு வைங்களேன், அது ஒரு மரமாக மாறி கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மரமாகிறதுக்கான ஆற்றல் அந்த விதைக்குள்ள. இதெல்லாம் ஒண்ணுங்களா, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தூக்கி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு இடத்துல அதை விதைச்சி நீர் பாய்ச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணி வளர விட்டிங்கன்னா அது அநேக கனிகளை உங்களுக்கு கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே, சபைக்குள்ளே வந்த உடனே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்டா அது எப்படி வளரும்? சொல்லிக் கொடுங்க. இல்லை, நீ அவரை போல வளருவாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவருடைய வித்து உனக்குள் இருக்குது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவராலே பிறந்திருக்கிறாய். நீ ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறாய். நீ தேவனை போலவே இருக்கிறாய். பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு மாதம் 2 மாதம் அடியிலே தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் தூக்கிட்டாரு, தலை கூட நிற்கல. ஆனால் அந்த குழந்தை குப்புற விழுது, அது தவழுது, எந்திரிச்சு நின்று அப்படியே உட்காருது. உட்கார்ந்தோன்னு போச்சு என் குழந்தை, அவ்வளோதான், இனி நடக்கவே நடக்காதுன்னு உட்கார வைக்கிறீங்களா என்ன? என்கரேஜ் பண்ணி சூப்பர் சூப்பர் சூப்பர், மறுபடியும் எந்திரி. 2 எட்டு எடுத்து வச்சோன்னா அப்படியே குப்புற உழுது. உளுந்த உடனே இப்போ நம்ம ஐயோ இது உழுகுதுங்க, என் பிள்ளைக்கு என்னவா ஆச்சு. நமக்கு தெரியும் இந்த குழந்தை எப்படி நடக்க வைக்கணும்னு நமக்கு தெரியும். கால் இருக்குன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். நீ விழுந்தாலும் மறுபடியும் நடப்பா. உன்னை நான் தூக்கி விடுறேன், உன்னை நான் என்கரேஜ் பண்ணுறேன். உன் காலுக்கு பேலன் வரணும்னா நீ நடக்கிற வரைக்கும் நான் கூட. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா என்ன நடக்க வச்சது போல நான் உன்னை நடக்க வைக்கிறேன்னு தானே குழந்தைய வளர்த்துறீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விழும்போது தூக்கி விடுறதுக்கு தான் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு ஒழிய குறை பேசுறதுக்கு கிடையாது. யூ ஆர் நாட் ஹியர் டு கிரிட்டிசைஸ் பீப்புள். சிலுவை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியணும், இயேசு மாத்திரம் மரிக்கல, அவரோடு கூட நானும் மரித்திருக்கிறேன். இயேசு மாத்திரம் அடக்கம் பண்ணப்படல, என்னுடைய பழைய மனிதனும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்போ பழைய மனுஷன் ஒருத்தர் இருக்கானா, என் மனசில் தான் இருக்கான ஒழிய நிஜத்தில் அவன் இல்லை, நிஜத்தில் அவன் கிடையாது. இப்போ நான் எங்கிருந்து அவனை தூக்கணும்னா மனசுலேருந்து தூக்கணும். இப்போ மனசுலேருந்து பழைய மனுஷனை தூக்கணும்னா புதிய மனுஷனை பற்றி நீங்கள் நிறைய அறிஞ்சுக்கணும். எத்தனை பேர் 2-3 ஃபோன் நம்பர் மாற்றிருக்கிறீங்க? ஃபோன் நம்பர் மாற்றினவங்களாம் இருக்கிறீங்களா? ரைட், ஃபோன் நம்பர் மாற்றிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வாங்கின நம்பர் ஞாபகம் இருக்கா? என்னன்னா, நம்ம ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நம்பர் வாங்கும்போது யாராவது நம்பர் கேட்டால் உடனே சொல்கிறதில்ல, இருங்க பார்த்து சொல்கிறேன். ஏன்னா 10 நம்பர் இருக்குது. 10 நம்பர் எப்படி நான் உடனே சொல்கிறது? எங்கேயாவது எழுதி வச்சு உடனே எடுத்து சொல்கிறோம். ஆனால் ஒரு மாதத்தில் என்ன ஆயிருதுன்னா அந்த நம்பர் அப்படியே நம்ம மனசில் பதிஞ்ச உடனே இப்போ யார் எங்கே கேட்டாலும், இப்போ என் பிள்ளை எந்திரிச்சு டேடி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லட்டுமான்ட்டு அவள் கடன்னு சொல்கிறா. ஏதோ ஒன்று ரிப்பீட்டாக பேசிகிட்டே இருக்கமா நம்ம மனசில் என்ன ஆகுது? உட்காந்து. இப்போ இந்த நம்பர் வேண்டான்னு நீங்கள் ஒரு புது நம்பர் வாங்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த நம்பரை நான் மறந்துடுங்கன்ற மறப்பீங்களா? நீங்கள் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. உங்களை நான் மறக்க வைக்கவே முடியாது. நான் திடீர்னு உங்களுக்கு கூப்பிட்டு சிஸ்டர் உங்கள் நம்பரை மறந்துடுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நான் எப்படிங்க மறக்கிறது? ஏன்னா இத்தனை நாளாக என்ன பண்ணியிருக்கிறோம்? இத்தனை நாளாக எங்கே அந்த நம்பர் தான் சொன்னோம், அந்த நம்பர் தான் டயல் பண்ணோம், அந்த நம்பர் தான் மனசில் இருக்குது. எப்படி பிரதர் மறக்கிறது? உங்களை மறக்க சொல்லக்கூடாது. நான் என்ன தெரியுமா பண்ணணும்? புது நம்பர் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். புது நம்பர் வாங்கி கொடுத்தனா இப்போ நீங்கள் எந்த நம்பரையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ யார் கேட்டாலும் எந்த நம்பர் தான் சொல்லுவீங்க? புது நம்பரை சொல்லுவீங்க, புது நம்பர் யோசிப்பீங்க. புது நம்பரை டயல் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழித்து பழைய நம்பர் கேட்டால் உங்களுக்கு என்ன ஆயிரும்? நான் மறக்க சொல்லாமே மறக்கிறீங்க. ஏன் தெரியுமா? புதுசு வந்தா பழசு, புது சிருஷ்டியை படித்தா பழைய மனுஷன் ஒளிஞ்சிருவாங்கிறேன் நான். புது சிருஷ்டி யாருன்னு தெரிஞ்சாதான் பழைய மனுஷன் ஒளிவான ஒழிய நீ பாவினே பேசுனா அவன் எப்படி புது மனுஷன் ஆவா? அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். நீ நீதின்னு நினைக்கும் போதே பாவின்றது வெளியே போயிடணும். உனக்கு நீ பாவின்னு பேசிட்டு அவன் நீதிமானா மாற்றணும்னு ட்ரை பண்ணினா கண்டிப்பாக முடியாது. நீ புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போன, பழசு ஒளியணும்னா புதுசை நினைக்கணும். திரும்ப திரும்ப உங்கள் மனசில் நீங்கள் உங்களை யாராக பார்க்கணும்னா கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாய் பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தவர்களாய் பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களாய் பாருங்கள், உங்களை பரிசுத்தவான்களாய் பாருங்கள், நீதிமான்களாய் பாருங்கள். இப்போ இந்த பிசாசு என்ன சொல்றானா, பிசாசு ஏவாள்கிட்ட சொல்றான்,
இதை புசித்தால் நீங்கள் யாரை போல் ஆவீர்கள்? நான் என்ன சொல்றேன்னா, இதை செஞ்சா ஆண்டவர் மாதிரி ஆவீங்க, அதை செஞ்சா ஆண்டவர், நீங்க ஆல்ரெடி ஆண்டவர் மாதிரி தான் இருக்கிறீங்கன்ற வேதம் தான் சொல்லுது. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் அவரை போல தான் இருக்கிறோமே ஒழிய நம்ம பழைய ஆட்களாக இல்லை. உங்களை தேவன் புது சிருஷ்டியாக்கி பழையவைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்றாரு? ஒளிஞ்சு போச்சு. பழைய மனுஷன், ஓல்டு ஐடென்டிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமென்.